என்ன டீ காலங்கத்தால் இப்படி உட்காந்துருக்கேன்? நேற்று அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு கடை வீதிக்கு போனீங்க, 10 மணி ஆகியும் வரல. நைட்டு எத்தனை மணிக்கு டீ வந்தீங்க? தூங்குனியா இல்லையா? என்னடி இப்படி உட்காந்துருக்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் பதிலே சொல்ல மாட்டீங்க. என்னடி ஆச்சு? இப்படியே பார்த்துட்டு இருக்கியா? என்னன்னு சொல்லுடி. உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு ஜாலியாக தூங்குத. என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நீ வெண்ணம் அவளே அதை தாண்டி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன். என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும், சொல்லுடி. உன் மையன் கடை வீதி கூட்டிட்டு போனது எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க இல்லை. போறவு உன் மருமவளுக்கு இன்னைக்கு பிறந்தா நாளாம். யாரு, சின்ன பொண்ணுக்கா? ஆமாம், அவளுக்கு துணிமணி நகையெல்லாம் வாங்க தான் அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கு. என்னது நகையா? துணிமணி கூட சரி, நகை எப்படி வாங்க முடியும்? அது லட்சக்கணக்கில் எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ. அதை பற்றிலாம் அண்ணனுக்கு கவலை இல்லைம்மா. 1 பவுன் 2 பவுன் இல்லை, 3 பவுன் வாங்கியிருக்கு, தெரியுமா உனக்கு? அடி ஆத்தி, 3 பவுனா? காசுக்கு என்னடி பண்ணியிருப்பான்? ஒன்றும் இல்லாத வந்தவளுக்கு 3 பவுன் இப்போ வாங்கி கொடுக்கணும்னு என்ன இருக்கு? இரு, அவனை பேசிக்கிட்டேன். எங்கே கடன் வாங்கி தொலைச்சானோ தெரியல. அப்படி மகாராணிக்கு பிறந்த நாளைக்கு போய் கடன் வாங்கி 3 பவுன் செய்யணும்னு என்ன இருக்கு? நில்லுமா, இதையும் கேட்டுப்போ. பலூன்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி 12 மணிக்கு மகாராணியை எழுப்பி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாட்டம், தெரியுமா உனக்கு? ஜீவாவும் ஸ்னேகா மைனியும் கூட வந்திருந்தாவ. உன்னை கூட எழுப்பலாம் தான் அண்ணன் சொல்லிச்சு. நான் தான் மாத்திரை போட்டு படுத்திருக்கு, வேணான்னு சொல்லிட்டேன். நீயும் நானும் கூட தான் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கோம். ஒரு நாள் இப்படி நம்மளுக்கு பிறந்த நாள் கொண்டாடிப்பானவமாவே. நேற்று வந்தவளுக்கு நடுராத்திரியில் இத்தனை கொண்டாட்டம். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு 2 நாள் இருந்துட்டு வரேன். என் புரிஞ்சங்கிட்ட சண்டையெல்லாம் வேற போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லாத மளுக்கு உப்பை போட்டு குலுக்குன்ற கதையால இருக்கு. ஒன்றும் இல்லாத வந்தவளுக்கு இந்த கொண்டாட்டம்லாம் தேவைதான். நீ எதுக்கடி அங்கெல்லாம் போய் நிற்க? அது நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்புறம் எதுக்கடி போனேன்? அது வந்து கேக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவங்க நைட்டெல்லாம் காலி பண்ணி போடுவாங்க, காலையில் இருக்காது அப்படின்ட்டு போய் சரி நானும் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டேன். மானங்கிட்டவளே, இப்படிக்காண்டி கேக்குக்காண்டி போய் நின்று இருக்கேன். உனக்கெல்லாம் வைக்கமா இல்லை? அதுக்காக மட்டும் இல்லைம்மா, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. எல்லாம் இருந்து பார்த்ததுனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ விவரமும் சொல்லுதேன். ராசு அம்மா. ஏன்டி? அண்ணனை இப்போ எதுவும் கேட்காது. கேட்காம அப்படியே விட சொல்லுதியா இதை? இப்போ நீ கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வேற. இன்னைக்கு நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணால் அண்ணனோட மொத்த கோவமும் நம்ம மேலே தான் திரும்பும். அப்படிலாம் என்னால் கேட்காம இருக்க முடியாதுடி. நான் சொல்கிறது கேளுமா, எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போகிற? நாளைக்கு சாயந்தரம் தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன். அதுக்குள்ளே அந்த 3 பவுன் நகை என் கைக்கு வர வைக்கிறேன் பாரு. அண்ணனே இந்தாமா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வைக்கேன் பாரு. அது எப்படி முடியும்? இன்னைக்கு கூட நான் அவனை எதுவும் கேட்கல. நாளைக்கு அவனை நான் தனியாக கூப்பிட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டேன். நீ அதை இதையும் பண்ணி எதுவும் பிரச்சனை வேணாண்டி வீட்டில். உனக்கு எதுக்கடி அந்த நகை? அவள் வச்சுட்டு போகட்டும் போ. அப்படிலாம் விட முடியாதுமா. அந்த நகையோட தான் நான் வீட்டுக்கு போவேன். இந்த தீபா யாருன்னு இனிமே தான் பார்க்க போறிய. சொல்கிறத கேளுமா, நீ அண்ணன்கிட்ட எதுவும் கேட்காத. எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ எப்பவும் போல் அவட்ட நடிச்சுக்கிட்டே இரு என்ன? தீபா வேணாம் மக்களே, ஏதாவது பிரச்சனையாயிட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிட்டேன். போய் எனக்கு டீ போட சொல்லுவோம் மருமவளை. இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கியா? அவன் என்னடான்னா அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியுதான். ரெண்டு விதமாக இருக்குது. இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. சின்ன பொண்ணு, இந்த நகையை தீபாவே எடுத்துகிட்டு போட்டுன்னு உன் வாயாலே சொல்ல வைக்கேன். அது எங்கள் வீட்டு சொத்து, அது எனக்கு தான் வந்து சேரணும். உனக்கு வேணும்னா நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்டு வந்திருக்கணும். உன் கையாலேயே அந்த செயினை என் கழுத்தில் போட வைக்கேன். அப்போ தெரியும் உனக்கு இந்த தீபா யாருன்னு. ஹலோ மாமா, கண்மணி பேசுதே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்மணி, நீ கெதியா இருக்கியா? இருக்கேன் மாமா. அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் விஷ் பண்ணலான்னு கூப்பிட்டேன். இதோ வருவாயிருமா. அப்பா அம்மாலாம் கெதியா இருக்காவளா? இருக்காங்க மாமா. சின்ன பொண்ணு கண்மணி பேசுதா. அக்கா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் கண்மணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும்க்கா. நீ நல்லா இருக்க தானே? நல்லா இருக்கேன் கண்மணி. நைட்டே 12 மணிக்கு விஷ் பண்ணலான்னு நினைச்சேங்க்கா. சரி, அங்கே சூழ்நிலை என்ன இதுன்னு தெரியல, அதனால தான் நான் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்மணி, எப்போ வேணாலும் நீ ஃபோன் பண்ணலாம் என்ன? சரிக்கா. அப்பா அம்மா என்ன பண்ணுறாவோ கண்மணி? என்னை பற்றி ஏதாவது பேசினாவளா? நேற்று உன் பர்த்டேன்னு பேசிட்டு தான் இருந்தோங்க்கா. 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாவ. கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாக போயிடும். நீ அதெல்லாம் எதுவும் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காது என்ன? சரி கண்மணி. அப்பா அம்மா கிட்ட வருஷம் வருஷம் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் ஆசீர்வாதம் வாங்க முடியல, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் வேணா அங்கே வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. இப்போதான் உன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கு கோவம் குறைஞ்சிட்டு இருக்கு. நீ நேரில் வந்தீன்னா உன்னை பார்த்தா கண்டிப்பாக இன்னும் கோவப்படுவாங்க. அவங்கள பார்க்காம எனக்கு இன்னைக்கு நாளே போக மாட்டேங்குது கண்மணி. சரி, இப்போ உனக்கு என்ன, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவ்வளோதானே. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க முருகன் கோயிலுக்கு நீ வந்துடு. அங்கே அப்பா அம்மாவை கூட்டிட்டு நானும் வரேன். அங்கே நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்ன? எப்படி கண்மணி? அப்பா கோவப்பட மாட்டாவளா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேங்க்கா, நேரில் பேசிக்கலாம். நீ ஒரு 6 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி வந்துடுறேன்னு. சரி கண்மணி. சரிக்கா, இன்னைக்கு எதை பற்றி யோசிக்காம ஹாப்பியாக இரு. சரி கண்மணி. சரிக்கா, நான் வைக்கேன், சாயந்தரம் பார்க்கலாம். சுமி கூப்பிட்டுருக்கா. ஹலோ சுமி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ சுமி, நான் நல்லா இருக்கேன்.
சாரிடி, என் நாத்தனார் கல்யாணத்தன்னைக்கே உன் கல்யாணமும் வச்சதுனால என்னால் வர முடியல பார்த்துக்க. பரவாயில்லடி, அதான் அன்னைக்கே சொன்னியே. நீ எப்படிடி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? மேரேஜ் லைஃப்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் ஹாப்பியாக போயிட்டு இருக்குடி. உனக்கு அங்கே ஓகேவா? உங்கள் மாமியார்லாம் இப்போ கொஞ்சம் மாறிட்டாவளா? அப்பா அம்மா எதுவும் பேசினாவளா? இல்லடி, அப்பா அம்மாலாம் பேசுறது இல்ல, கண்மணி தான் பேசுதா. மாமியார்லாம் நான் ஒரு பிரச்சனையாவே நினைச்சதில்ல பார்த்துக்க. அது ஒரு காமெடி பீஸ். சரி விடு, அதெல்லாம் போக போக சரியாயிடும். அவரு உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு தானே? அவரு நல்லா பாத்துக்கிறியாரி. அது போதும். சரி சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுதேன் என்ன? சரிடி, பாய். சின்ன பொண்ணு சும்மியா பேசுனா? ஆமாங்க. இப்போ எங்க இருக்கா? இப்போ அவ அமெரிக்காவில் இருக்காங்க. ஓ அப்படியா? கல்யாணத்துக்கு தான் போக முடியல. இங்கே லோக்கல்ல இருந்தா கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். சரி, கண்மணி என்ன சொன்னா? விஷ் பண்ணதாங்க கால் பண்ணியா. சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கேன்னு சொல்லியிருக்கா. ஆனா எப்படின்னு தான் தெரியல. அப்பா இன்னுமே கோவமா தான் இருப்பவர் போல. சரி, கண்மணி சொல்லியிருக்கில்ல, போய் தான் பார்ப்போம். உனக்காக தான் லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன லேப்டாப் போட்டு நோட்டிட்டு கிடக்கீங்க? ஒரே ஒரு மெயில் அனுப்பணுமா, அனுப்பிச்சிட்டு வந்துடுதேன். சின்ன பொண்ணு ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிட்டு உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு இருந்தேன். கண்மணி வேற சாயந்தரம் வர சொல்லுதான்னு சொல்லுத. அப்ப சாயந்தரமே போயிட்டுக்கலாமா? சரிங்க, சாயந்தரமே போகலாம். சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடும் என்ன? சரிங்க. அம்மா கிட்ட செயின் காட்டினே சின்ன பொண்ணு? காட்டிட்டேங்க. இப்போதான் ஆசீர்வாதம் வாங்கினேன், அப்படியே செயினையும் காட்டிட்டேன். அம்மா என்ன சொன்னா? நீங்க செயின் வாங்க போறதா உங்க அம்மா கிட்டயும் சொல்லலையோ? இல்லையே சின்ன பொண்ணு. அதான் மூஞ்ச ஒரு படியா தான் வச்சிருந்தா. சரி விடு, நான் பேசிக்கிட்டேன். ம் நீ செயின் எடுத்து கழுத்துல போடு என்ன? சரிங்க. சரி, நீங்க மெயில் அனுப்புங்க, நான் பார்வதி அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு. சரி சின்ன பொண்ணு. என்ன சாரதா பேசாட்டி இருக்க? அந்த மாப்பிள்ளை வீட்டை கண்மணியை பார்க்க வர சொல்லலாமா? இல்லைங்க, எனக்கு என்னவோ இந்த சம்மந்தம் சரி வரும்னு தோணல. வேற மாப்பிள்ளை பார்க்கலாமே. மாப்பிள்ளை 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காருன்னு சொல்லுதியே. நம்ம கண்மணி டிகிரி முடிச்சிருக்கா. ஒரு டிகிரி முடிச்ச மாப்பிள்ளையே பார்க்கலாமுங்க. இப்போ தானே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே நல்ல வரனா கூட வரலாம்ல. சும்மா சும்மா வந்து பிள்ளைய பார்த்துட்டு போனால் அதுக்கும் சங்கடமாக இருக்கும் பாருங்க. அதுவும் சரிதான். சரி, மாப்பிள்ளை படிக்காட்டியும் பிசினஸ் பண்ணுதாவ, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாவ. அதனால கண்மணியை நல்லா வச்சு பார்த்துக்குவாவன்னு நினைச்சேன். இல்லைங்க, நாம் ஓரளவுக்கு படித்த மாப்பிள்ளையாவே பார்ப்போம் என்ன. அப்போ தான் அவங்க 2 பேத்துக்குள்ளே நாளைக்கு ஒத்து போகும். சரி, அப்ப நான் புரோக்கர் கிட்ட சொல்லிடுதேன் வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லி என்ன? சரிங்க. மளிகை சாமானம் ஏதோ வாங்கணும்னு சொன்னேன்ல, லிஸ்ட் போட்டியா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அம்மையும் நானும் எப்படியும் கோயிலுக்கு போவோம். அப்பாவை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? சரி, இப்போ பேசி அப்பாவை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம். அக்கா வேற ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுதா. அப்பா. சொல்லுமா. ஏட்டி, ஒன்று காய் நறுக்க சொன்னனே, நறுக்கிட்டியா? நறுக்கி வச்சுட்டு தாம்மா வாரேன். சரி, என்ன சொல்லு. அம்மா, சாயந்தரம் நம்ம முருகன் கோயிலுக்கு போவோம்ல? ஆமாம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போவோம். அதுக்கு என்ன இப்போ? அம்மா, அப்பாவையும் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலாமா? நான் எதுக்கு கண்மணி, நீங்க போயிட்டு வாங்க. இல்லைப்பா, நான் காலேஜ் நல்லபடியாக முடிச்சிட்டா நம்ம 3 பேரும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணதோன்னு வேண்டிக்கிட்டேன். அதனால தான்ப்பா, நீங்களும் வந்தீங்கன்னா 3 பேரும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு பாத்துக்கு. நம்ம வேணா வெள்ளிக்கிழமை போலாமா? இல்லைப்பா, முருகன் கோயிலுங்கிறதுனால நான் செவ்வாய்க்கிழமை வரதை தான் வேண்டிக்கிட்டேன். அதுவும் சரிதான். சரி, நம்ம வேணா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போவோமா? இப்போ என்ன சொல்கிறது? ஐயோ, கண்மணி ஏதாவது சொல்லி சமாளி. அப்பா, அது வந்து இன்னைக்கே போயிட்டு வரலாம்ப்பா. ஏங்க, புள்ள தான் இவ்வளோ தூரம் சொல்லுதா இல்லை, வாங்க போயிட்டு வருவோம். அதுக்கு இல்ல சாரதா, வேலை விஷயமா ஒருத்தர் பார்க்க போக வேண்டியிருக்கு, அதுக்கு தான் சொல்லுதேன். எத்தனை மணிக்கு இங்கே போகணும்? சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல வர சொல்லியிருக்காவ. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, வந்ததும் நம்ம போவோம் என்ன. இல்ல சாரதா, முன்ன பின்ன ஆயிடும், நீங்க போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கோயிலில் 8 மணிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. நம்ம ஒரு 7 மணிக்கு போனால் கூட போதும். ஆமாப்பா, நீங்கள் வேலையை முடிச்சிட்டு கூட வாங்க என்ன. சரிம்மா, அப்ப நீங்க ரெடியா இருங்க, நான் வேலையை முடிச்சிட்டு வந்ததும் போவோம் என்ன? சரிப்பா. கண்மணி, அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போடு, நான் வந்துடுதேன். அப்பா கிட்ட மளிகை சாமான லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுதேன். ஏம்மா, காய் தான் நறுக்கி வச்சுட்டேன்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீயே வா. ஏட்டி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குடி. நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போகிற புள்ள இப்படியே சொல்லுவேன்? அதான் படிப்பு முடிஞ்சிட்டே இல்லை, இனிமே ஒழுங்கா என் கூட இருந்து சமையலை கற்றுக்கோ என்ன. என்னை எப்படா அடுத்த வீட்டுக்கு அனுப்பலானே 2 பேரும் பார்த்துட்டு இருங்க என்ன. என்னடி பண்ணுறது, பொட்ட பிள்ளைய பிறந்தா போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலம்மா. கொஞ்சம் வருஷத்துக்கு உங்கள் கூட இருந்துட்டு போகணும்னு நினச்சேன். நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாரிச்ச காலத்தில் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் காலேஜ் முடிச்ச கையோட மாப்பிள்ளை பார்க்குதியே. இப்போ என்ன, உனக்கு பொங்க பொறிக்க கற்றுக்கணும் அவ்வளோதானே. வா, நீ சொல்லி கொடு, நான் கற்றுக்கிடியேன். பார்த்தீங்களா, புள்ள நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுதா. நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு புடியா நிற்கிறியே. அவளும் போயிட்டா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும். அவள் சொல்கிற மாதிரி அவள் விருப்பப்படி கொஞ்ச நாளைக்கு அவள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும்னு எனக்கு கூட தோணுது. நீங்களும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க என்ன. சரி, நான் யோசனை பண்ணி சொல்லுதேன்.
சாமி இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள். ஸ்பெஷலா பூஜை ஏதாவது பண்ணலாமா? தம்பி பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலா பூஜை அப்படின்லாம் எதுவும் இல்லப்பா. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வாங்க. பூஜை 8 மணிக்கு நடக்கும். அப்ப அர்ச்சனை பண்ணி தாரேன். அதை தவிர நீங்க அன்னதானம், அபிஷேகம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்க முன்னாடியே பணம் கட்டியிருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓ அப்படியே சாமி, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாதுங்களா? இல்லப்பா, அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பணம் கட்டி சொல்லியிருக்கணும். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் என்ன? சரி வா சின்ன பொண்ணு, போய் அர்ச்சனை சீட்டு வாங்குவோம். சின்ன பொண்ணு, கண்மணி 6 மணிக்கே வர சொன்னியா? மணி இப்ப 7 போகுது. அதாங்க எனக்கும் தெரியல. கண்மணிக்கு ஒரு போனை போடு. நானும் அதுதாங்க யோசிச்சேன். ஆனா அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா எப்படி பேசுவா? நீ போன் போடு சின்ன பொண்ணு, அப்பதானே தெரியும். அப்பா அம்மா கூட இருந்தா போன் எடுக்க மாட்டா இல்ல. இல்லைன்னா எடுத்து பேசினாலும் என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கலாம்ல. ம் சரிங்க, ஏதோ பண்ணுதே. ஹலோ கண்மணி. அக்கா நானே ஃபோன் போடலான்னு இருந்தேன். எங்கே இருக்க? கோயிலில் தான் இருக்கோம் கண்மணி. சரிக்கா, அப்பா ஒரு வேலையை வெளியே போயிருந்தாங்க, இப்போ தான் வந்தார். நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம் இப்போது. அக்கா நம்ம எப்பவும் விளக்கு போடுவோம்ல, அங்கே வந்துரு. சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா என்ன? நாங்கள் அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு அங்கே வந்துடுறோம். வந்துட்டு நீ மறைஞ்சு நில்லுக்கா, நான் சொல்லும்போது வா என்ன? ஆ சரி கண்மணி, ஒன்றும் பிரச்சனையாயிடாது இல்லை? அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, நீ வா. ம். ஏங்க அவங்க இப்போதான் கோயிலுக்கு வந்திருக்காவலாம். சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விளக்கு போடுற இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. சரி வா, இப்பயே போவோம். ம் சரிங்க, அங்கே தான் விளக்கு போடுவோம். சரி அப்ப நம்ம இங்கேயே நிப்போம் என்ன? ம் ஆமாங்க, அவளும் மறைவாக தான் நிற்க சொன்னான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜீவா லவ் பண்ணுற பொண்ணை பார்க்க இங்கே தானே வருவான். இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி ஒரு ஃபோன் போட்டு என்னன்னு கேட்போம். ஏங்க சொல்லு சின்ன பொண்ணு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே நில்லுங்க. அவங்க வந்தால் என்ன கூப்பிடுங்க என்ன? சரி இப்ப என்ன அவசரம்? யார்கிட்ட பேசணும்? இவர்கிட்ட சொல்லிடலாமா? என்ன சொல்லிடலாமான்னு கேக்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு சின்ன பொண்ணு. ஐயையோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேனே. சரி இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஏங்க அது வந்து நம்ம ஜீவா இருக்கான்ல, ஆமா. ஜீவா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. என்னது, லவ் பண்றானா? அதுக்கு ஏன் வாயை பழக்குதீங்க? வாய் வழியா வயிற்றுக்குள்ள இருக்க குடலே தெரியுது. ஏன் நீங்க லவ் பண்ணும்போது அவன் லவ் பண்ணக்கூடாதா என்ன? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு. உனக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு? ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கே தீபா கல்யாணத்துல தாங்க தெரியும். அந்த பொண்ணை இந்த கோயில்ல தான் மீட் பண்ணியிருக்கியான். செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு இருக்கியான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, அதனால ஜீவா வருவான். அதான் ஃபோன் போட்டு என்னன்னு கேட்கலான்ட்டு. நம்மளும் அந்த பொண்ணு யார் என்னன்னு பார்க்கலாம்ல, அதனால தான். இப்போ கொஞ்ச நாளாக தாங்க இன்னும் அந்த பொண்ணுகிட்ட லவ்வை கூட சொல்லலை. அப்படியா? சித்திக்கு இதெல்லாம் தெரியுமா? யாராவது அம்மா கிட்ட சொல்லிட்டு லவ் பண்ணுவாங்களா? நீங்க அப்படியே சொல்லிட்டு தான் பண்ணீங்க பாருங்க. ஆனா பார்வதி அத்தியில உங்க அம்மா மாதிரி இல்ல. ஜீவா லவ் மேரேஜ் பண்ணாலும் ஓகேன்னு தான் சொல்லுதா அவ. கொடுத்து வச்சவன். சரி உங்களுக்கு தான் மேட்ரு தெரிஞ்சிட்டு இல்ல, இங்கேயே ஃபோன் போடுதேன் இருங்க. ஆனா ஜீவா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னான். அதனால நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க என்ன? சரி சின்ன பொண்ணு. ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஜீவா, நீ லவ் பண்ற பொண்ணை பார்க்க முருகன் கோயிலுக்கு போவே இல்ல? அங்கதான் நானும் உங்க அண்ணனும் இருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீ வரலையா? அண்ணி அங்கதான் நீ வந்துட்டு இருக்கேன். பூஜை 8 மணிக்கு தானே, அதனால இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி வா பேசிக்கலாம். இன்னைக்கு உன் லவர் யாருன்னு எனக்கு காட்டு என்ன? கண்டிப்பா அண்ணி. நானும் எங்க அப்பா அம்மா தங்கச்சியெல்லாம் உனக்கு காட்டு என்ன? சரிங்க அண்ணி, இதோ வாரேன். அண்ணி அண்ணனுக்கு. அவருக்கு தெரியாது ஜீவா. சரி அண்ணி, நான் வந்துடுறேன் என்ன? ம். ஜீவாவும் இங்கதான் வந்துட்டு இருக்கான். சரி வரட்டும் வரட்டும். சின்ன பொண்ணு, அப்பா அம்மா கண்மணிலாம் வந்துட்டாவ பாரு. அக்கா சொன்ன மாதிரி அங்கே மறைஞ்சு நிற்கிதா. அம்மா சொல்லுடி. அர்ச்சனை தான் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? விளக்கு எதுவும் போடுறியா என்ன? கண்மணி, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணி என்ன, எனக்கு வேலை கிடக்கு. ம் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பூஜையை பார்க்கறது கூட இல்லை. பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். அப்பா அம்மா, நான் நல்லபடியாக காலேஜ் முடிச்சிட்டேன்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? ஏன்டி ஆசீர்வாதம் கேட்குற நேரமா இது? வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமடி. ஐயோ, இந்த அம்மா வேற சொதப்பீரும் போல. இல்லைம்மா, நான் கோயில்லையே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னடி புதுசு புதுசாக கதை சொல்லியா? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கலாமா வேண்டுதல்? ஆமாம்மா, அப்படிதான் வேண்டிக்கிட்டேன். நீங்கள் 2 பேரும் கண்ணை மூடி கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு என்ன சொல்லி வாழ்த்தணுமோ வாழ்த்துங்க, ஆனால் கண்ணை திறக்கக்கூடாது என்ன? கண்ணை திறக்கக்கூடாதா? ஆமாம், ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்கணும். அப்படி தான் வேண்டியிருக்கேன். ஏடி கிறுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு? சாரதா, பிள்ளை எதுக்கு கிறுக்குன்னு சொல்லுத? அவ என்னமோ அப்படி வேண்டி இருக்கா. ஆசீர்வாதம் தானே கேட்கறா, பண்ணிட்டு போவோம். என்னவோ இன்னைக்கு வித்தியாசமாக பேசுதா. நல்ல வேளை அப்பா எதுவும் கேட்கல. அப்பா தான் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் எதுவும் சொல்லலை. இந்த அம்மா தான் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கா.
சரி கண்மணி, நீ சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுது என்ன? ம் சரிப்பா, கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. நான் காலில் விழுந்து எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லுதேன், அப்புறம் கண்ணை திறந்தா போதும் என்ன? ஆ. அக்கா சீக்கிரம் வா, சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்கு. ம் சின்ன பொண்ணு வா, நானும் வாரேன். கல்யாணத்தன்னை கூட ஆசீர்வாதம் வாங்கல இல்ல, நானும் வாங்கிக்கிட்டேன். ம் சரிங்க. அப்பா அம்மா நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். கடவுளே, பெரியவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவளும் நல்லா இருக்கணும், கண்மணியும் நல்லா இருக்கணும். நல்லா சௌக்கியமா இருமா. இருடி. இந்த அப்பா இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராது. எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும் என்ன? கண்ணை திறக்கவா? அப்பா அதை ஒரு நிமிஷம். இல்லாதம்மா, வா போவோம். அக்கா சீக்கிரம் போக்கா, கண்ணை திறந்துட போறாவ. அக்கா பிறந்த நாள் எதுவுமே அழாத என்ன? அந்த பக்கம் போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ம் ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. எனக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ்லாம்? நீ போக்கா, கண்ணை முழிச்சிட போறாவ. ம் கண்ணை திறங்கப்பா. எழுந்திரு கண்மணி. ம் சரிப்பா. சரிம்மா, வீட்டுக்கு போவோமா? அப்பாவுக்கு வேலை இருக்கு சாமி. நீங்க வேணா இருந்து பூஜையை பார்த்துட்டு வரீங்களா? இல்லைங்க, நீங்களே அதிசயமா இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஒன்னாவே வீட்டுக்கு போகலாம். சரி, வாங்க போவோம். கண்மணி. வாரப்பா. இவரு தானே அன்னைக்கு நம்மளை காப்பாத்தி செயினை வாங்கி கொடுத்தது. நல்ல வேலையா கிளம்புறதுக்குள்ள வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா வெளியே போயிருப்பாவ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ம், உங்க கண்மணி, யாருமா இது? யார் இது? அவ அப்பாவா இருக்குமோ? அப்பா அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் செயினை பிச்சுட்டு போனப்போ ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு சொன்னேன்லப்பா, அது இவருதான்ப்பா. அப்படியா? தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. என் பொண்ணு சரியான நேரத்துல வந்து காப்பாத்திருக்கீங்க. ஆமா தம்பி, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல வரலனா என் பிள்ளைக்கு என்ன இருக்குமோ. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஐயோ அங்கிள், பரவாயில்ல. தம்பி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும். ஓகே ஆண்டி, கண்டிப்பா வரேன். அன்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடின்னு கேட்டேன். அவ பயத்துல அப்படியே வந்துட்டா தம்பி. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன? ஐயோ ஆண்டி, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு தம்பி, வரீங்களா? ஆ சாரதா, இப்ப வேணாமா? இப்பதான் தம்பி கோயிலுக்கு வந்திருக்காவ. பூஜையெல்லாம் பார்த்துட்டு வருவாவ. நானும் இப்ப வெளியில போகணும் பாரு. தம்பிகிட்ட வீட்ல இருந்து சரியா பேசக்கூட முடியாது. அவர் இப்ப சாமி கும்பிட்டு வரட்டும். நம்ம இன்னொரு நாள் வர சொல்லுவோம் என்ன? ம் தம்பி, உங்க நம்பர் கொடுங்க, நான் ஒரு நாள் ஃபோன் போடுதேன். கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் என்ன? ம் சரிங்க அங்கிள். நம்பர் சொல்லுங்க தம்பி. அக்காவுக்கு வேற ஃபோன் பண்ணணும். நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டுப்பா. சரி தம்பி, அடுத்த வாரத்துல உங்களுக்கு ஃபோன் போடுதேன். உங்களுக்கு எப்ப சௌரியம்னு சொல்லுங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வாங்க என்ன? ம் சரிங்க அங்கிள். சாப்பிட்ற மாதிரி வாங்க தம்பி. ம் ஓகே ஆண்டி. இன்னைக்கும் அவகிட்ட பேச முடியாது போலயே. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம் என்ன? ம் சரிங்க அங்கிள். சரி, நானும் போயிட்டு வரேன். ம் சரிங்க. இன்னைக்கும் அவகிட்ட பேச முடியல. சரி, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு அங்கேயாவது பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள மாமா வேற வேணான்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்ற மாதிரி அடுத்த வாரம் ஃபோன் போடுவாராம், இல்ல சும்மா ஃபார்மாலிட்டி கூப்பிடுறாளா? சரி பார்ப்போம். இன்னைக்காவது பேர் கேட்கலான்னு நினைச்சேன். நான் இன்னும் பேரை கேட்டு லவ்வை சொல்லி கல்யாணத்தை பண்ணி. சரி, அண்ணனும் அண்ணியும் எங்க இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். எப்படியோ அம்மா அப்பாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. நான் கூட கண்மணி சொல்லும் போது நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு ஐடியா பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா, கண்மணி இப்படி ஒரு பிளான் போடுவான்னு நான் கூட நினைச்சு பார்க்கலன்னா பாத்துக்க. அண்ணே, வாச்சி வா. வாச்சி வா, சாமி கும்பிட்டியா? ம் கும்பிட்டேன் அண்ணே. நீ லவ் பண்ற பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டியா? யோ ஓட்டவாய் ஓமக்குச்சி, கூறுகெட்ட குப்பா, அவன்கிட்ட தெரியாத மாதிரி காட்டிக்கன்னு தானே சொன்னேன். வர வர புருஷன்னு உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போயிட்டு. வீட்டுக்கு வா, உன்னை பேசிக்கிட்டேன். பிறவு என்ன, உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான்? ஜீவா என்ன நினைப்பான்? ஜீவா, சாரி ஜீவா, இப்பதான் உங்க அண்ணன்கிட்ட சொன்னேன். சரிங்க, நீ பரவாயில்ல. சரி, அந்த பொண்ணை எனக்கு காட்டு ஜீவா. அண்ணி அவ கிளம்பிட்டா அண்ணி. அப்படியா? பூஜை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கிளம்பிட்டாளா? ம் ஆமா அண்ணி, அதான் எனக்கும் என்னன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மாவோட வந்திருந்தா, கிளம்பிட்டாங்க. கரெக்டா நான் உள்ள வரும்போது தான் அவங்க வெளியே போனாங்க. ஏ ஜீவா, உடனே எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருப்பேன்ல. நானே வாசல் கிட்ட தான் நீ பார்த்தேன். உங்க அப்பா அம்மா தங்கச்சிலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க நீ. அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம் ஜீவா, இதோ இரு, தங்கச்சிக்கு ஃபோன் போடுதேன். ஏன்னா அப்பா அம்மா என்ன பார்த்துடக்கூடாது இல்லை, அதனால தான் இந்த பக்கமாக வந்து உட்காந்துருக்கோம். ஓ ஹலோ அக்கா, இப்பதான் ஃபோன் எடுத்து உனக்கு பண்ணலான்ட்டு நீயே ஃபோன் பண்ணிட்ட. சொல்லு கண்மணி, எங்கே இருக்கீங்க? அக்கா நாங்கள் கிளம்பிட்டோம்க்கா. கிளம்பிட்டீங்களா? ஏன் கண்மணி, பூஜையை பார்க்கலையா? இல்லைக்கா, அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்கா, அதனால கிளம்பிட்டோம். ஓ அப்படியா? சரி, என் குழந்தை வந்திருக்காரு, அதான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். சரி ஓகே, நீ பாரு, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் போடுதேன் என்ன? ம் சரிக்கா. ஜீவா அவங்களும் கிளம்பிட்டாங்களாம், அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்கான்.
அப்படிங்களா அண்ணி? என்னால தான் லேட்டு பாருங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா அவளையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசினியா என்ன? இல்ல அண்ணி, அவங்க அப்பா அம்மா இருந்ததுனால சரியா பேச முடியல பாத்துக்கோங்க. அன்னைக்கு அவ செயினை ஒருத்தன் திருடிட்டு போனான் இல்ல, அவங்கிட்ட இருந்து காப்பாத்தினேன் இல்லையா, ம், ஆமா. அதுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் நன்றி சொன்னாங்க. அப்படி போடு. அப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு சொல்லு. அதுதான் நீ தெரியல. அடுத்த வாரம் வீட்டுக்கு வரணும்னு ஃபோன் நம்பர் கூட வாங்கியிருக்காரு. யாரு, உங்க மாமனாரா? ஆமா நீ. ஃபோன் வந்தாதான் நீ தெரியும் உண்மையிலேயே கூப்பிட்டாங்களா இல்ல ஃபார்மாலிட்டி கூப்பிட்டாங்களான்னு. ஒரு பொட்ட பிள்ளையே காப்பாத்தி இருக்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாரு. சரி, அடுத்தது அவங்க வீட்லயே மீட்டிங்கா? எப்படியோ அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடு என்ன? அப்பதான் நாளை பின்ன பொண்ணு கேட்கும் போது வசதியா இருக்கும். பொண்ணு கேட்கணும்னு சொல்லும் போது ஜீவாவுக்கு சிரிப்பு தாங்கல. போங்க அண்ணி. அண்ணே, ஜீவா பயப்படாத, நான்லாம் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டேன்னு. சரி அண்ணே. சரி ஜீவா, உட்காரு. பூஜைக்கு டைம் ஆயிட்டு பாரு. பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் என்ன? சரிங்க அண்ணி. பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு போவோம். நீ வா என்ன? ஓ, பர்த்டேக்கு ட்ரீட்டா நீ? ஆமா ஜீவா. ஹலோ மக்களே, எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் டெய்லி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நானும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக வர்ற வாரங்களில் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், சரியா? அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் உங்களோட கருத்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு தேங்க்ஸ்.